வணக்கம். உலகெங்கிலும் பரவியுள்ள முற்போக்கு சிந்தனை நேயர்களை உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த உலகில் தோன்றிய அறிவுள்ள மனிதன் நம்முடைய மூளையை வைத்து அல்லது மூளையை பயன்படுத்தி எதிலும் நாம் வெற்றி பெற நமக்கு தேவையானது சிந்தனை களம், சிந்தனை விழிப்புணர்வு என எந்த பெயரில் கூறிக்கொண்டு வந்தாலும் சரி, இந்த மாய உலகில் அல்லது இந்த ஆறறிவுள்ள அல்லது சுயநலவாதிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, போட்டிமிக்க இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு சிந்தனை அல்லது முற்போக்கு அல்லது அந்த தளங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு அல்லது தப்பித்து கொள்வதற்கு நாம் அதிகமாக போராட வேண்டி உள்ளது. எனவே இந்த சமூகத்தில் நாம் திறமையாக அல்லது நல்ல பிறருடைய வஞ்சனைகள் மற்றும் துரோகங்களிலிருந்து நாம் விடுதலையடவோ அல்லது அதில் நாம் கஷ்டமடையாமல் இருப்பதற்கு அந்த மாய வலைகள் சிக்கக்கூடாது. அனைவருமே நடிகர்கள். எனவே நடிகர்களிடமிருந்து அல்லது பொய்யான அல்லது துரோகமான அல்லது சம்பந்தமான சுயநலமான அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு நமக்கு திறமை இருக்க வேண்டும். எனவே பொதுவான ஒரு கருத்தாக விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் இந்த மாய வலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது ஆண் பெண் பேதமின்றி அனைத்துக்கும் பொருந்தும். எனவே இந்த மாய வலைகளில் நாம் சிக்கி நாம் சிரமங்களை வரவழைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய சிரமங்களுக்கு நாமே தான் காரணம் அன்றி பிறர் அல்ல என்னும் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த முற்போக்கு சிந்தனை விழிப்புணர்வு அல்லது ஒரு நன்மை செய்ய வேண்டும் அல்லது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய கடந்த கால பதிவுகளில் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டு உள்ளேன். அதில் இதுவும் ஒரு முயற்சி ஆகும். எனவே முயற்சி செய்தால் வெற்றியடைய முடியாது என்பது கிடையாது. எனவே எந்த வலைகளிலும் யாரும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து கொண்டு நாம் திறமையாக வெற்றியாக இந்த உலகில் பயணத்தை பெற அல்லது வாழ உரிமை பெற்றவர்கள். இதில் மற்றவர்களையோ அல்லது எந்த ஒரு காரணத்தையோ நாம் கூறுவது நம் மனசாட்சிக்கு தெரியும். நாம் என்ன தவறு செய்கிறோம், நாம் எதை சரியாக செய்கிறோம் என்பது அவரவர்களுக்கு தெரியும். எனவே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளே நம்மை அழிக்கிறது. எனவே நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் எதிலையுமே சிக்கிக்கொள்ள தேவையில்லை. எனவே நாமே நம்முடைய அழிவிற்கும் நம்முடைய சிரமத்திற்கும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் நாமே தான் காரணம் என்று பிறர் அல்ல என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி எமக்கும் முன்னோர்கள் அல்லது மூத்தவர்கள் எடுத்து கூறிய பொழுது அந்த சூழ்நிலையில் எமது அறிவு அதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதே நிலைதான் இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும். எனவே மூத்தவர்கள் அல்லது அந்த அனுபவசாலிகள் கூறும் கூற்றை ஏற்றுக்கொண்டு சிந்தித்து விழிப்புணர்ச்சி பெற்று விடுதலை பெற இந்த பதிவு ஆகும். பொதுவான பதிவு. இதை சமூகத்தில் யாரையும் எவரையும் குறை சொல்லியோ அல்லது பிறர் மனதை புண்படுத்தவோ வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல. எமது மனதில் தோன்றிய அல்லது அனுபவத்தில் தோன்றிய பலவற்றை இங்கு தொகுத்து உங்களுக்கு நன்மை அளிக்கவும் விடுதலை பெறவும் நீங்கள் பயனடையவும் தந்து கொண்டு உள்ளேன் பல விஷயங்களிலிருந்து. எனவே பயனடையுங்கள் என கேட்டுக்கொண்டு உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அல்லது ஜாதி, மதம், மொழி, நிறம் பாகுபாடின்றி
சமூகத்தில் முற்போக்கு சிந்தனைகளை வளர்த்து நாம் முன்னேற தலைப்பட வேண்டும். ஆதி காலத்தில் மன்னர்கள் காலத்திற்கு முந்தைய காலங்களிலிருந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடிய மூத்த தமிழ் குடி இந்த நம் மொழி கொடி ஆகும். எனவே மூத்த குடிகளில் நாம் திரைக்கடல் ஓடியும் நம்முடைய திரவியத்தை தேடிக்கொண்டுள்ளோம். இது நல்ல வழியாகவும் தீமை வழியாகவும் பல வழிகளிலும் அமையும். எனவே அதில் சிறுதூக்கி எந்த வழி நன்மை அளிக்கும் வழி, எது சீரான வழி என சிந்தித்து நாம் அதில் எவருக்கும் அல்லது நாம் பயனடைய பிறருக்கு துன்பம் விளைவிக்காத வகையில் நாம் நன்மை தேட வேண்டும். அந்த வகையில் தேடினால் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனைக்கான, முற்போக்கு சிந்தனைக்கான ஒரு பதிவுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.